வீடியோ போட வந்து அண்ணே அது பெஸ்டினே பெஸ்டி. சரி, நீங்க 2K கிட்ஸ் அப்படிதான் இருப்பீங்க. என்ன பிடிக்கும்? ஜிம்முக்கு போனதான் குண்டாயிருவாங்க. அப்படிப்பட்ட ஆளா வந்து ஜிம்முக்கு போன குண்டா மாட்டேன், ஜிம்முக்கு போயிட்டு விட்டனா குண்டாயிட்டேன். இதான் நாங்க வைக்காம இருந்தேன். This is my entertainment. This is my entertainment. ஹலோ காய்ஸ், நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு 9 நாள் ஆயிட்டு சொல்லலாம், பல வருஷமே ஆயிட்டு சொல்லலாம் இருக்கோம். இனிமே வீடியோ போட வந்து நம்ம வீடியோ போட வந்து நம்ம ட்ரை பண்றோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்ல இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்தாங்க. வந்துட்டு எங்கேயாவது சாப்பிட போலாமான்னு கேட்டாங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்கு. லாங் ஸ்டோரி ஷார்ட், சாப்பிட போவோம், காளான் சாப்பிட போவோம். சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீங்க? காளான்லாம் வேணாம். நம்ம வந்து இப்போ சூப் கடைக்கு நம்ம வந்திருக்கோம். அது நம்ம அப்படி vlog மாதிரி ட்ரை பண்ணி ஒரு ரிவ்யூ போடலான்னு அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுதான் இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஆனால் இவன் பேர் பார்த்தீங்கன்னா இர்ஃபானு. இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்டு இந்த தம்பி பார்த்தீங்கன்னா சத்யா. அண்ட் கேமராமேன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன். அவர் தான் பின்னாடி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. கிறிஸ்டியன்னா ஏன் கிறிஸ்டியன் பேர் வச்சாங்க? கிறிஸ்டியனா ஏன் கிறிஸ்மஸ்ல பிறந்தனால அவங்க அப்பா அம்மா கிறிஸ்டியன் பேர் வச்சிருக்காங்க. அப்போ மாட்டு பொங்கலுக்கு பிறந்திருந்தா அப்ப எரும மாடுன்னு பேர் வச்சிருப்பாங்க. இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில எங்க இருக்கு? டவுன் கூலக்கடை பஜார். வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். அண்ணா கறிக்கஞ்சி இருக்கானே? கறிக்கஞ்சி இல்லையா? ஐயோ, வேற என்ன இருக்கு? சூப் சொல்லிடணுமா? சரி, சூப் போட்டுருங்க. சூப் போடுங்க, அதுக்கு அடுத்து பார்த்து. ஓகே ஓகே, சூப் ஓகே தானே? போதும் கட்டு. அப்படியா? சீக்கிரம் முடிஞ்சிடும்ண்ணா. கேமராமேன் தான் காரணம். 6 மணிக்கு வர சொன்னா 8:30 வரான் கேமராமேன். என்னடே நீ 7 மணிக்கே முடிஞ்சிடணும். 7 மணில இருந்து வரான்ட்டு ஒருத்தன் 8:30 வந்தான். சூப் வந்துருச்சு. இன்னொரு சூப் போட்டுருந்தேன். பேச காமிக்க மாட்டேன். இமோஜி வச்சிருந்தேன் அவன பேசல. ஒரு மாடி பேசல ஹார்ட்டிங் இமோஜி வச்சிருந்தேன். ரைஸ் பாத்தீங்கன்னா சூப் வந்துருச்சு. இங்க ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஷிப் நல்லா இருக்கு. கொஞ்சம் லைட்டா உப்பு கூட. இது வந்து ஆட்டு இரும்பு சூப்பா? என்ன சூப்பு இது? ஆனா இது என்ன சூப்புனா? மாட்டு வால் சூப். உடம்பு நல்லதுதான். போன்ஸ் கால்சியம் கூட. சத்யா, லவ்லாம் எப்படி போகுது? நானே பிரேக்கப் ஆகிட்டு இருக்கேன். பிரேக்கப்பா? இப்பதான் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன். ஏதோ பொண்ணு கூட போட்டோ போட்டுருந்துச்சு. அண்ணே அது பெஸ்டினே. பெஸ்டி. சரி, நீங்க 2K கிட்ஸ் அப்படிதான் இருப்பீங்க. இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல, ஆனா வெட்டிங் போட்டோகிராஃபர் மக்களே நான் சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். வெட்டிங் போட்டோகிராஃபர் கோடிகளில் புரளும்
வெட்டிங் போட்டோகிராஃபர் எல்லாம் ஒண்ணும் இல்ல. கோடிகளில் புரளும் யூடியூபர்ஸ். சும்மா சொல்லலாம், கோடிலாம் கிடையாது. ப்ரோ அப்படிதான் ப்ரோ சொல்லுவாங்க. கோடிங்க அப்பதான் வந்து இன்கம் டாக்ஸ் ரைட் வராம இருக்கும். உருட்டு உருட்டு நல்ல உருட்டு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் சாப்பிடுறோம். தெரியாது போயிட்டு ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. பாடி கவுண்ட் ரேஷியோ கேலரிஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஜிம்முக்கு போறேன் ஆனா ஒரு ஆள் நாக் அவுட் பண்ணி. முக்கியமானது ஃபுட்டு தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் டெய்லி சொல்லிட்டு இருக்கு. இந்த ஃபுட்டு தான் என்ஜாய் பண்ணி ஒர்க் அவுட்டும் பண்ணணும். சாப்பிடாமோ அந்த அளவுக்கு நம்ம பேர்ன் அவுட்டும் பண்ணணும். சாப்பிட்டே இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. நான் ஃபேன் போட்டு ஆறி போச்சு. உனக்கு அங்க ஆறு உனக்கு ஆறி? ஆமா. சிக்கன் கட்லட் இருக்கா? ரெண்டு போட்டுருங்க. மூணு போட்டுருங்க. அடிக்கடி சூப் குடிக்கிறது பழக்கம் பசிச்சா குடிக்கணும் தோணுனா குடிப்பேன். பசிச்சா சூப் குடிப்பியா? நான் வந்து சூப் காய், அதனால சூப் குடிப்பான். சரி சூப் ஏன் குடிக்க? சூப் குடிக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? அதுல வந்து மிளகு, இஞ்சி எல்லாம் போட்டிருக்காங்க. மிளகுல சளி எல்லாம் போகும் தெரியுமா? இஞ்சி போடுவாங்க. அதிமதுரம் சரி குடிச்சா என்ன ஆகும்? குடிச்சா உனக்கு பலன் கிடைக்கும், ஒரு சத்து வரும். பல்லு இல்லாத சூப் குடிப்பான். சூப் எக்ஸாம் கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலி சூப் வந்து பேஷண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. ஹாஸ்பிட்டல் இருப்பாங்களா பேஷண்ட், அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எதுக்குன்னா அவங்களால இப்போ பெட் ரெஸ்ட் இருக்குமோ அவங்களால சமைச்சு சாப்பிட முடியாது. ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட முடியாது. அப்ப என்ன பிளான் பண்ணாங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து வயிறு நிறைய சத்து ஏறணும். அதுக்காண்டி தான் சூப் பண்ணுங்க. அப்படின்னா பேஷண்ட் சமைக்க வேணா லிக்விடா குடிச்சிடலாம். அவ்வளோ பெரிய ஃபுட் பிளாக்கெல்லாம் நாங்கள் கிடையாது. சும்மா ரேண்டமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபன் பண்ணுற மாதிரி சூப் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி பண்ணா அப்படி ஒன்றும் இங்க இருந்த மாதிரி தெரியலையே. மாட்டு வாழ்க்கை குடிச்சு வச்சுக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கா. கேமராமேன் ஃபால் டவுன். இதான் தமிழ். கேமரா ஃபால் டவுன் போட்டா அதான் வீசுவோம். கிரியேட்டின் இருக்குல்ல அப்புறம் நீ அப்ப ஜிம்முக்கு போவ, ஜிம்மோட டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவ. இவனுக்கு என்ன பிடிக்கும்? ஜிம்முக்கு போனாதான் குண்டாயிருவாங்க. அப்படிப்பட்ட ஆள் அவங்க. ஜிம்முக்கு போனா குண்டா மாட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு விட்டா குண்டாயிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா கட்லெட் இருக்கு, சிக்கன் கட்லெட். சுட சுட நல்லா சுட சுட வந்திருக்கு. வாங்க எடுத்து சாப்பிடுங்க. சூடா இருக்கா? நாங்க இது கேமரா. This is my entertainment. This is my entertainment. கேமராமேன் பாக்கெட்ட போறேன். இந்த ஏரியா வந்தீங்கன்னா இந்த கோலகடை பஜார்ல SMS சிக்கன் பிளஸ் சூப், கறி கஞ்சி எல்லாமே இருக்கு. அந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன இது இதோட சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த கடை வந்து கோலகடை பஜார்ல கட்டாய் புலேஸ்வர் பக்கத்துல இருக்கு. சாயந்தரம் எப்போதுமே உண்டு. மதியானம் பிரியாணி, நெய்ச்சோறு ஆர்டர் பேர்ல எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஓனர் வந்து ஷேக் பாய். அப்புறம் ஈவினிங் வந்து கறி வடை, சம்சா, வேற வெஜ்ஜு கட்லெட்டு, சிக்கன் கட்லெட்டு, சிக்கன் ரோலு, வெஜ்ஜு ரோலு, சூப்பு, கறி கஞ்சி, அப்புறம் குடலு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் எல்லாமே கொடுக்கும். எதுனாலும் பீஃப் எல்லாமே கொடுக்குறோம். எதுனாலும் மொத்த ஆர்டர் எதிர்பார்க்கும். நம்ம கான்டாக்ட் நம்பர் வேணாலும் நம்ம தர்றோம். நீங்க கான்டாக்ட் பண்ணி எதுனாலும் ஆர்டர் கொடுங்க. எல்லாமே ஓரளவு போகும். எல்லாமே வந்து நார்மலாவே போகும். அதாவது இங்க எங்களுக்கு 4 கடை இருக்கு. 4 பிரான்ச் மாதிரி வச்சிருக்கோம். எந்தெந்த கடையில எவ்வளவு ஓடுங்கிறது தெரியும். அதனால அந்த இதை இந்த ஒரே இடத்துல ரெடி பண்ணி 4 இடத்துக்கு பிரிச்சு கொடுத்துரும். ஆதரவு நன்றி.